ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய மார்னிங் ஒர்க்கு அதெல்லாம் முடிச்சுட்டு குக்கிங்லாம் முடிச்சாச்சு. நான் ஷாப்பிங்காக வந்திருந்தேன். ஷாப்பிங்க்கு எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் பூட்டிக்கு தான் வந்திருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா பட்டேல் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, மரகதவள்ளி பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஈவிஎன் ரோட்டில். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சல்வார் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ஷாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்திருந்தேன். ஷாப்பிங் விலாக்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த விலாக் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங், குர்த்தி கலெக்ஷன், குர்தா செட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சல்வார் மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் ஷாப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தேன். இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால நிறைய சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த காட்டன் குர்தா செட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஒவ்வொரு பேட்டர்னுமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டைல்லையும் வந்து ஒன்று ஒன்று எடுத்து பார்த்து வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹக்கோபா மெட்டீரியல், நல்ல ஒரு காட்டன் மாதிரி தான் இருந்துச்சு. துப்பட்டா நல்லாவே வந்து ஹெவியாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கே வந்து போட்டுட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு காம்போவில் இருந்தது. மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சென்டரில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வந்து பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஹாஃப் ஒயிட் மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா ஸ்டிச் பண்ணி போடும்போது நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோ ஷேடில் இருந்துச்சு. இதில் மேலே வந்து நெக்கு கீழே மட்டும் ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து மிரர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு துப்பட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா பியோர் காட்டன் செந்தேரி துப்பட்டா. காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதிலே வந்து 2-3 கலர்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சம்மருக்கு வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து பாருங்கள், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மெட்டீரியல். இதுவும் வந்து ஃபங்க்ஷன் வேர் தான். துப்பட்டா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பேர்ட் டீட்டெயிலிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த மெரூன் மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷால் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டனு, பியோர் காட்டன், பிளாக் கலர் பேண்ட்டு, அதுக்கப்புறம் ரெட்டு டாப் வரும். ஷாலும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் கம்பைண்ட் ஆகி வரும். ஸோ மெட்டீரியல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருந்துச்சு. ஒவ்வொரு மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட் கலர்ஸில் வேணும், லைட் ஷேடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த ஷால்லாம் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம ட்ராவலிங்க்கெலாம் வந்து வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரைட் கட் பேண்ட் போட்டு ஒரு குர்த்தி மாதிரி, ஸ்ட்ரைட் குர்த்தி மாதிரி நம்ம தைச்சி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காட்டன் மட்டும் கிடையாதுங்க, எல்லா பேட்டர்ன் எல்லா மெட்டீரியலுமே வச்சுருக்காங்க. இப்போ நான் வச்சு காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜெட்டு. ஸோ ஷாலு பேண்ட்டு இதெல்லாமே வந்து ஜார்ஜெட் காம்போவில் வரும். இதில் நிறைய கலர் வேரியேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இது வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒயிட்டு, அதில் வந்து க்ரீன் டிசைன்ஸ் போட்டு இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த ஷாப்புக்கு வந்தேன். வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. பொதுவாக மற்ற ஷாப்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ன் டிசைன் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ரிப்பீட்டடாக நம்ம வந்து எல்லா ஷாப்ஸ்லையும் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குர்தா செட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள் நல்லா கிராண்டாக இருந்துச்சு. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கே வந்து போட்டுட்டு போய்க்கலாம். ஸோ நல்லா ஒரு பார்ட்டி வேர் லுக் இருந்துச்சு. ஷால் எல்லாமே வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து எல்லா ஷாப்லேயும் எந்த மாதிரி இருக்குமோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நல்லா அஃபோர்டபுளாக வந்து ரீசனபிளாக தான் இருந்தது. இந்த ப்ளூ வந்து பியோர் காட்டன் செட்டு, அதுக்கப்புறம் இந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டஸ்ஸர் மாதிரி. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து எல்லா வெரைட்டிஸ்லையுமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மைல்டான ஒரு காம்பினேஷனில் இருந்தது. இதெல்லாம் வந்து ஃபுல் ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரிண்டட் டிசைன் மாதிரி போட்டு காட்டன் ஷால், காட்டன் பேண்ட்டு, ஃபுல் மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியோர் காட்டன். இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர் மாதிரி. துப்பட்டா வந்து நல்லா லைட் வெயிட்டாக ஃபுல்லாக அங்கங்கே வந்து ஃப்ளோரல் டிசைன் போட்டு இருந்துச்சு. ஸோ நிறையா ட்ரெஸ் வந்து இந்த கலர்லேயே வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுக்கல. டக்குன்னு நமக்கு இந்த க்ரீம் கலர், சாண்டில் கலர் இதெல்லாம் பார்த்தாலே வந்து பிடிச்சிருது. பட் ரிப்பீட்டடாக இதே மாதிரி கலர்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு அதை வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோவும் லாவெண்டரும் வந்து கலந்த மாதிரி. பேண்ட் அண்ட் ஷால் உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் வரும். டாப் வந்து உங்களுக்கு லாவெண்டர் கலரில் வந்து பேட்டர்ன் மாதிரி வரும். இந்த காம்பினேஷன் பாருங்கள் நல்லா ஒரு சிமெண்ட் அண்ட் கிரே கலர் கலந்த மாதிரி. அதுக்கு பேண்ட் அண்ட் ஷாலில் வந்து க்ரீன் கலர் டிசைன்ஸோடு வந்துருந்துச்சு. பேண்ட் வந்து பிளைன் க்ரீனில் வரும். இந்த மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேர் மாதிரி இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் வந்து இதான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் கலெக்ஷன். இது வந்து ஃபுல் நேவி ப்ளூ. இதே மாதிரி கிரே கலர், கிரீன் கலர், எல்லோ கலர், இந்த மாதிரி நிறையா கலர் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. இது வந்து கிரே கலர். இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மாக தெரியும், நல்லா உடம்போட ஒட்டின மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து காட்டன் செட்டு. இதில் வந்து நிறைய கலர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கோல்டன் கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ஷால் பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஃபங்க்ஷன் வேர் தான் மெயினாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இதெல்லாம் வந்து பாருங்கள், நல்ல ஒரு ஹெவி ஃபங்க்ஷன் வேர். இந்த பிளாக் கலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் வந்து ப்ளைனாக இருக்கும், ஷால் செம்ம கிராண்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்ட்டி வேர் தான். ஸோ நம்ம வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு அதுக்கெலாம் வந்து போட்டுட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி போடும்போது இன்னுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நம்ம பேஸ்டல் கலர்ஸ் இதெல்லாம் போடும்போது அழகாக இருக்கும். இந்த டிசைனுமே வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு க்ரீன் கலர் சுடிதார் எடுத்தேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த இது எடுக்கலை. ஸோ இதில் இந்த ஒரு கலர் தான் இருக்குன்னாங்க. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ பேட்டர்ன்ஸ், நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பிராண்டட் ஷோரூம்லாம் வந்து போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து பார்ட்டி வேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கும். நம்ம போட்டிருக்க மாதிரி நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க. வெஸ்ட் சைடு இதிலெல்லாம் எடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பட் இந்த மாதிரி பொட்டிக்கில் போய் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கலெக்ஷன் யூனிக்காக இருக்கும். நம்ம வியர் பண்ணும்போது யூனிக்காகவும் வந்து தெரியும். இவங்கள்ட்ட சாரீஸ் கூட இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பார்ட்டி வேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி ஒர்க்கோட, துப்பட்டாலாம் நல்லா ஹெவியாக இருந்துச்சு. இந்த பிளாக் பாருங்கள், டாப் வந்து நல்லா ப்ளைனாக வீநெக்கோட வரும். பட் ஷால் வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். ஈவெண்ட்டுக்கு போகும்போது ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு இதுக்கெல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே இதில் வந்து ப்ளூ பேட்டர்னு. ஸோ இந்த இது பாருங்கள், இதுவுமே வந்து வீநெக்கு, உங்களுக்கு பேண்ட் அண்ட் ஷால் ப்ளூ கலரில் வரும். நெக்ஸ்ட் இது வந்து லைட் பிங்க் அண்ட் பீச் கலர் கலந்த மாதிரி. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இதை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு லைட் வெயிட் மெட்டீரியலாக தான் இருந்தது. ஸ்டிச் பண்ணி போடும்போது நல்லா உங்களுக்கு உடம்போட ஒட்டின மாதிரி வரும். அதுலேயே வந்து அங்கங்கே வந்து கலர்ஸோட பிங்க் ஃப்ளோரல் டிசைன் மாதிரி வந்துருந்துச்சு இந்த பேட்டர்னு. நெக்ஸ்ட்டு இந்த ஹாஃப் ஒயிட் வந்து பாருங்கள், டாப் வந்து ஃபுல்லாகவே ப்ளைனாக இருக்கும். நெக்கு கிட்ட மட்டும் நல்ல ஒரு டீட்டெயிலிங் கொடுத்து ஷால் நல்லா ஹெவியாக வந்து டிசைன்ஸோடு இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இது காட்டன் மெட்டீரியல் மாதிரி தான் இருந்துச்சு. ஷால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் மட்டும் டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதிலே வந்து ஒயிட் பேட்டர்ன் மாதிரி. இந்த ஒயிட்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு ரிச் லுக்கில் இருந்தது. கலர் காம்பினேஷன் வந்து நல்லா இருந்துச்சு. அங்கங்கே வந்து உங்களுக்கு பிங்க் ஃப்ளவர் டிசைன் மாதிரி போட்டிருந்தாங்க. பார்ட்டி வேரில் ஒரு பிங்க் கலர் நான் வச்சு காமிச்சிருந்துருப்பேன். அதுலேயே வந்து அப்படியே இந்த ப்ளூ காம்பினேஷன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கிராண்டாக இருந்தது. இந்த பேபி பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேஷுவல் வேர் மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த லைட் பிங்க் ஷேடில் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டல் கலருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மெட்டீரியல் வந்து டோட்டலாகவே மற்ற மெட்டீரியலோட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் மறுபடியும் இந்த கலர் எடுக்க முடியாது அப்படின்னு வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த க்ரீன் வித் எல்லோ காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த லாவெண்டர் வித் எல்லோ ஷாலு, இந்த காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் நான் இதையுமே வந்து எடுத்துட்டேன். ஸோ எனக்கு பிடிச்ச மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு அதில் வந்து எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இங்கே போய் எடுத்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதை விடுறது எதை எடுக்கிறதுனே தெரியல. எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 3 ட்ரெஸ் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 குர்தா செட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். மெயினாக மெட்டீரியல் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கணும். அதே மாதிரி கிளாத்தோட மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கணுன்றது தான் பார்த்து எடுப்பேன். என் ஃப்ரெண்டு வந்து இது 2ம் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து அவங்கள்ட்ட வந்து பில் பண்ணி வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இவங்க தான் அந்த பொட்டிக்கோட ஓனர். தங்கம் பொட்டிக்கோட ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் எடுத்த 3 குர்தா செட்டையும் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த 3 தான் நான் எடுத்திருந்தேன். இது எல்லாமே வந்து நான் வச்சு காமிச்சிருந்திருப்பேன். ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து நான் ஒரு vlogல வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீட்டில் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு நானும் வியானா என் ஹஸ்பண்ட் 3 பேருமே வந்து கிளம்பிட்டோம். ஆதவ வந்து ஸ்கூலில் பிக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 2:10 அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் கிளம்பும்போது. ஸோ கிளம்பி ஆதவ் ஸ்கூலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாலே வியானாக்கு வந்து ஜாலி தான். வந்தோடனே ஆதவ்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆதவ் வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம்.
ஆதோ வந்து வரும்போதே ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி போகும்போது ருக்ரா கேக் ஹவுஸ் போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கே தான் வந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெலாட்டோ கிடைக்கும் ஐஸ்கிரீமு. ஸோ அது நார்மல் ஐஸ்கிரீமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன் சொல்லலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டமு, சாண்ட்விச்சு, ஹாட் டாக் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு மில்க் ஷேக் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். தீபாவளி டைமில் ஒரு டெடிகேட்டட் vlog வந்து போட்டிருப்பேன். ருக்ரா கேக் ஹவுஸில் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கும்போது. ஸோ அங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கும், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன டெசர்ட்ஸ் இருக்குது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. வேணா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ டெசர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ரொட்டீன், ஆஃப்டர்நூன் ரொட்டீன் அந்த மாதிரி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னோட நைட் ரொட்டீனும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்லேருந்து நைட் அப்படியே vlog கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இண்டஸ் வேலிலேருந்து இட்லி பாட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி வந்து 1 இயராக வந்து நான் ஒரு இட்லி பாட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இட்லி பாட் வந்து எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. ஏன்னா மற்ற இட்லி பாத்திரத்தை விட இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். மெயினாக வந்து இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் இட்லி பாத்திரம் தான் வந்து எல்லாருமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீமிங் பிளேட்டு தனியாக 2 வரும். அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் வந்து வைக்கிற பிளேட் தனியாக 1 வரும். அது இல்லாமல் 7 பிட் இட்லி வரும். ஸோ டோட்டலாக வந்து இட்லி தட்டு மட்டும் 2 இட்லி தட்டு இருக்கும். டோட்டலாக வந்து 14 இட்லிஸ் வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள் ரொம்ப அகலமாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். கீழே வந்து நல்லா ஹெவி வெயிட்டில் இருக்கும். யூஸ்வலாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண அடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் ஆகி அதாவது அந்த ஹீட் பட ரொம்ப கருகுன மாதிரி ஆயிரும். பட் இது நான் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து அப்படியே தான் இருக்குது. இது அம்மா கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கியிருக்கேன். பிளேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக ஈஸியாக இருக்குது. நம்ம வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணிக்கலாம், மோமோஸ் வைக்கிறதுக்கு, பனானா ஸ்டீம் பண்ணுறது மாதிரி ஸ்டீமிங்க்கும் நல்லாயிருக்கும். இந்த கேஸ்ட் அயர்ன் கடாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அகலமாக, வெயிட்டும் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் குட்டி ஹேண்டலோட அழகாக இருந்துச்சு. நான் வாங்கினதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொடி ஐட்டம்ஸ் வறுக்கிறதுக்கு, சத்து மாவு வறுக்கிறதுக்கு, ஏதாவது வந்து நம்ம நட்ஸ் இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நல்லா அகலமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ இட்லி பாத்திரமும் நீங்கள் அந்த கேஸ்ட் அயர்ன் கடையில் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அபி தமிழ் அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு வந்து 12% கிடைக்கும். எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 3 பிளேட் வந்து எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ், அது இல்லாமல் 2 இட்லி பிளேட்டோட வருது. ஸோ இந்த கடாய் பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குன்ட்டு. நம்ம வந்து வறுத்து அரைக்கிற மசாலா ஐட்டம் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் அரைக்கிறோம், மல்லித்தூள் அரைக்கிறோம், கரம் மசாலா, நட்ஸ் பவுடர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஹீட் வந்து நல்லா ஈவனாக வரும். யூஸ் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். என்னோட இட்லி பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. டெய்லி வந்து எங்கள் வீட்டில் வந்து நைட் வந்து இட்லி ஊற்றுவோம். எங்கள் மாமா வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறதுனால ஈவினிங் 6 o'clock வந்து இட்லி சாப்பிடுவாங்க. ஸோ அப்போயே வந்து நாங்கள் இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நைட் டின்னருக்கு வந்து சம்பா கோதுமை உப்புமா சாப்பிடுவாங்க. ஸோ கேப் விட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. வியானாக்கும் அதோக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நைட்டுக்கு வந்து நான் இட்லி தான் கொடுப்பேன். மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன் வந்து வெரைட்டிஸ் சேஞ்ச் பண்ணுவேன். மற்ற நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து மேக்ஸிமம் இட்லி தான். இன்றைக்கி வந்து இட்லிக்கு வந்து ஆஃப்டர்நூன் வச்ச சாம்பார் இருக்குது, கூடவே வந்து கார சட்னியும் இருக்குது. இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குண்டுன்னு வராமல் நல்லா ஃப்ளாட்டாக வரும். சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சில இட்லி பாத்திரத்தில் குழி ரொம்ப பெருசாக இருக்கும். நமக்கு இட்லி வரும்போது ரொம்ப குண்டாக கல் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பட் இது அந்த தட்டே வந்து ஸ்லிம்மாக இருக்கிறதுனால இட்லி நல்லா ஃப்ளாட்டாக வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இட்லி சைஸ் பாருங்கள். ஒரு 7 மணி போல் இட்லிலாம் வந்து சுட்டு எடுத்து இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். ஏன்னா 7:30ங்கும் போது அதுவும் வியானா 2 பேர்த்துக்குமே வந்து நான் டின்னர் கொடுத்துருவேன். அப்போ தான் வந்து அவங்க ஒரு 8:30 9க்கு வந்து படுக்க வைக்க முடியும். ஆனால் நல்லா தென் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம இட்லி ஊற்றும் போது நல்லா சாஃப்டாகவே வருது. அத்தைக்கும் நைட்டு இட்லி தான். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இட்லி ஊற்றி எல்லாம் ஹாட் பாக்ஸில் தனியாக எடுத்து வச்சாச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தோசை ஊற்றிப்பேன் சாப்பிடும்போது. இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் மக்கானா ரோஸ்ட் பண்ணி வச்சிடலாம் அதோக்கும் வியானாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடாயில் வந்து கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு மக்கானா வந்து நான் டிமார்ட்டில் வாங்கி வச்சுருந்தேன். ஆல்ரெடி கொஞ்சம் வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்தேன். 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ரிமைனிங் பேக்கெட்டையும் வந்து ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கடாய் வந்து நல்லா அகலமாக பெருசாக இருக்கிறதுனால நம்ம நிறையா வறுக்கிறதுக்கு இதுக்கெலாம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மக்கானா வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து நல்லது. கிட்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி டெய்லியுமே வந்து கொடுக்கலாம். மக்கானா வந்து ஃபாக்ஸ் நட்டுன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம நட்ஸுக்கு ஈக்குவலாக இதுலேயும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஹை ஃபைபர் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து மெக்னீஷியம், பொட்டாசியம்லாம் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கலாம். வெயிட்லாம் வந்து போடாது. நல்ல ஒரு ஸ்நாக்ஸுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ தினமும் ஒரு சின்ன கப்பில் வந்து நம்ம போட்டு நமக்கு ஏதாவது நல்லா சிப்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடணும்னு தோணுதுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை சாப்பிட்லாம். ஸோ நல்லா கீயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள்,
பெப்பர் தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாட் மசாலாவும் வந்து ஆட் பண்ணலாம். சாட் மசாலா, பிளாக் சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். நான் வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஈவனாக உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம வந்து பொரியெல்லாம் வறுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை வறுத்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு நம்ம 10 to 15 டேஸ் வச்சு சாப்பிட்லாம். இதிலே வந்து சில்லி பவுடரும் வந்து ஆட் பண்ணலாம். பட் கிட்ஸுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால நான் சில்லி பவுடர் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்மளுக்கு அப்படின்னா நம்ம வந்து இதிலே வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட. ஒரே ஒரு பீஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா இந்த மாதிரி மொறுமொறுன்னு உடையணும். அப்போனா நம்மளோட மக்கான பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியர் ஸ்நாக்ஸாக வந்து இதை நம்ம கிட்ஸுக்கு வந்து கொடுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கழுவி வச்ச பாத்திரம்லாம் எடுத்து அடுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இட்லி பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சனோட ட்ராவிலே வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ நல்லா காம்பேக்டாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது வைக்கிறதுக்கெலாம். அதேமாதிரி அலுமினியம் இட்லி பாத்திரம்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் டோட்டலாகவே ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்து மாற்றிட்டேன். அம்மா வந்து அலுமினியம் இட்லி பாத்திரம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கும் ஒன்று கிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த டைம் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ரிமைனிங் இருக்க பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். கேஸ்ட் அயர்ன் கடாயை பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணி ஆயில் தடவி வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு யூஸுக்குமே வந்து நல்லா ஈஸியாக இருக்கும், நல்லா சீசன்டாகவே இருக்கும். இது ஆல்ரெடி ப்ரீ சீசன்ட் அப்படிங்கிறதுனால நான் எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ணல. நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி டைரெக்டாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கிறதோ காய வைக்கிறதோ கூட வேணாம். டைரெக்டாக நீங்கள் அடுப்பு மேலே வச்சு ஹீட் பண்ணும்போது அந்த ஈரம்லாம் வந்து போயிடும். போனதும் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். கவுண்டர் டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா கையோட க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் லேசாக இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு ஆயில் எல்லா பக்கமும் தடவி விட்டு லேசாக சூடானதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி பாருங்கள். கேஸ்ட் அயர்ன்லாம் வந்து ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி, வெங்காய சட்னி, அதுக்கப்புறம் மத்தியானம் சாம்பார், இது வந்து மாமாக்கு உப்புமா, அதுக்கப்புறம் வந்து இட்லி. ஸோ இன்றைக்கி எனக்கும் வந்து இட்லி தான் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். டின்னர் வந்து மோஸ்ட்லி எப்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா மத்தியானம் சாம்பார் வைப்போம், சில நாள் புளிக்குழம்பு வைப்போம், அதுக்கப்புறம் சில நாள் கார சட்னி அரைச்சிருவோம். நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி அந்த குழம்பே வந்து நைட்டுக்கு வச்சுப்போம். ஸோ இட்லி ஒரு தோசை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். மார்னிங் மட்டும் வந்து வெரைட்டிஸ் வந்து வேறு ஏதாவது மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஃபுல் டே வந்து இருந்துச்சு. இந்த ஈவினிங் டு நைட் ரொட்டீன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.